ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்திலும் நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறோம். தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனம். அந்த வசனத்தினுடைய கடைசி 3 வார்த்தை, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான தெரிந்த ஒரு விசுவாசத்தை தூண்டுகிற கர்த்தருடைய வார்த்தை. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. கர்த்தர் நல்லவர். தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை, வெற்றியை எல்லாரும் விரும்புகிறோம். எல்லா காரியத்திலும் வெற்றி வேணும். குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலையில், படிப்பில், நம்முடைய முயற்சிகளில், ஊழியத்தில், விசுவாச வாழ்க்கையில், அது எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு செயலின் முடிவும் அது வெற்றியாக இருக்க வேண்டும் என்பது நம்ம எல்லாருடைய விருப்பம். கர்த்தர் நல்லவர். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வெற்றி எளிதாய் கிடைப்பதில்லை. கர்த்தர் நமக்கு வெற்றியை வாக்கு பண்ணியிருந்தாலும், ஆண்டவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருந்தாலும், நாம் சில காரியங்களில் அவரை திருப்திப்படுத்தும் பொழுது மாத்திரமே நமக்கான வெற்றியை கர்த்தர் தருவார். கர்த்தர் நல்லவர். தானியேலினுடைய காரியம் ஜெயமாய் இருந்ததற்கு ஒரு 5 காரியத்தை நான் வேகமாய் உங்களிடத்தில் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் அவனுடைய ஒழுங்கான ஜெபம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் முன் செய்து வந்தபடியேங்கிற வார்த்தை இருக்கிறது. ரெகுலராக ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவனுக்கு ஜெபிக்கிற பழக்கம் இருந்தது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் இதை செய்து பழகினவர்களாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தேவன்கிட்ட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆண்டவரிடத்தில் பேசுகிற பழக்கம் நல்லது. ஒருவேளை அதை செய்யாதவர்களாய் நீங்கள் இருந்தால், ஒரு காரியம் நடக்கணும், இந்த காரியத்தில் எனக்கு ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தரணும்னு காத்து கொண்டிருக்கிறவர்கள் விசேஷமாக சொல்லுகிறேன். அப்படி ஒரு வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்து தேவனை நோக்கி கெஞ்சுங்கள். உங்களுக்கான காரியங்களை அவரிடத்துல சொல்லுங்கள். நிச்சயமாக எப்படி தானியேலின் காரியம் ஒழுங்கான அந்த ஜெபத்தின் மூலம் ஜெயமாய் முடிந்ததோ, உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த ஜெயத்தை தருவார். 2வது காரியம், அதே 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி ராஜா சொல்லுகிறார் தானியேலை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற. அப்போ தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்ததற்கான 2வது காரியம், இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நல்ல பழக்கம். ஆண்டவர் நல்லவர். அது எப்படி பாஸ்டர் இடைவிடாமல் ஆராதிக்க முடியுமா? முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா செயல்களிலும் துதி இருக்கணும், எல்லா செயல்களிலும் ஸ்தோத்திரம் இருக்கணும். நீங்கள் சாப்பிடும் போது ஸ்தோத்திரம், பிரயாணப்படும் போது ஸ்தோத்திரம், வேலைக்கு போகும்போது ஸ்தோத்திரம், வேலையை ஆரம்பிக்கும் போது ஸ்தோத்திரம், வேலையை முடிக்கும் போது ஸ்தோத்திரம், திரும்பி வருகிற பிரயாணத்தில் ஸ்தோத்திரம், ஆகாரம் எடுக்கும் போது ஸ்தோத்திரம். ஆமென். இப்படி எல்லா நிலைகளிலும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரிடத்தில் சில ஸ்தோத்திரங்களோடு கூடிய நன்றிகள். இதுதான் இடைவிடாமல். ஒரு நாளில் என்னென்ன செயல்களை செய்கிறோமோ, பிள்ளைகளாக இருந்தால் பிள்ளைகள் உங்களுடைய பாட புத்தகத்தை எடுப்பதற்கு முன்பு ஒரு சின்ன ஜெபம். ஆமென். இப்படி என்னென்ன வேலைகளை நம்ம செய்கிறோமோ அவைகளுக்கு முன்பு ஆண்டவருக்கு ஒரு நன்றி. இடைவிடாமல் ஆராதிப்பது என்பது அதுதான். கர்த்தர் நல்லவர். இங்கே ராஜா தானியேலை பார்த்து சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற. அப்போ எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். அப்போ இவனுடைய இடைவிடாத ஆராதனையை மற்றவர்களும் அறிந்திருக்கிறார்கள், மற்றவர்களும் பார்த்திருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். நீங்களும் அதை செய்து பாருங்கள். எல்லா நிலைகளிலும் ஆராதனை. 3வது காரியம், 6வது அதிகாரம் 22வது வசனத்தில், ஆமென், சிங்க கவியிலிருந்து பாதுகாக்கப்பட்ட பின்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைத்த பின்பு அவன் ராஜாவின் இடத்தில் சொல்லுகிற காரியம் 2, தேவனுக்கு முன்பாய் எனக்கு ஏன் இந்த சேதம் ஒன்று வரல, சிங்கங்களின் வாய்கள் ஆண்டவர் ஏன் கட்டி போட்டார் அப்படின்னு தானியேல் சொல்லும்போது சொல்றான், நான் தேவனுக்கு முன்பாய் குற்றமற்றவன். அது மட்டும் இல்லை, ராஜாவாகி உமக்கும் நான் நீதி கேடு செய்யவில்லை அப்படி சொல்றான். இன்னைக்கு பல நேரங்களில் ஆண்டவரை நம்ம ஆண்டவருக்கு உண்மையா குற்றமற்றவர்களாய் அப்படி நம்ம நடக்கிறது போல இருந்தாலும், மனுஷங்களுக்கு நம்ம செய்கிற துரோகங்கள்,
நீதி கேடுகள், நன்றி மறக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் கர்த்தரையும் அஃபெக்ட் பண்ணும். அது பலருக்கு தெரிவதில்லை. ஆனால் இங்கே தானியேல் மிக தெளிவாக இருக்கிறான். கர்த்தருக்கு முன்பும் நான் உண்மை உள்ளவன், மனுஷனுக்கு முன்பும் நான் உண்மை உள்ளவன். இந்த 2 ஆங்கிளில் வச்சு பார்க்கறது நம்முடைய வாழ்க்கையின் ஜெயத்திற்கு அது ஒரு அடிக்கோலாய் அமையும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரிடத்திலும் குற்றமற்றவர்களாய், அதே நேரத்தில் மனிதர்களுக்கு முன்பாகவும் நீதி கேடு செய்யாதவர்களாக, துரோகம் செய்யாதவர்களாக நாம் இருந்தால் நம்முடைய காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். 3வது காரியம் விசுவாசம். தானியேல் உடைய வாழ்க்கையிலே அவன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். அவன் விசுவாசித்தான், கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். கர்த்தர் நல்லவர். ஆமென். 6வது அதிகாரம் 23 இது விதமாய் வருகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த காரியத்தில் ஜெயத்தை விரும்புகிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றும் சொல்லுகிறது. எனவே உங்களுக்கான விசுவாசம், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்கள் காரியத்தை ஜெயமாய் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்கும். கர்த்தர் நல்லவர். 5வது காரியம் பரிசுத்த ஆவி. 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் பரிசுத்த ஆவியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்ததாக. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ரொம்ப முக்கியங்க இந்த கடைசி நாட்களில். நான் ஒன்று சொல்கிறேன், பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறதுனால ஜெயம் வராது. அந்நிய பாஷை பேசுறதுனால ஜெயம் வராது. ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறவர்களாக இருந்தால், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயம் வராது. ஆவிக்கு ஏற்றபடி கிறிஸ்துவிலிருந்த சிந்தையை பரிசுத்த ஆவியானவர் மூலம் உள்வாங்கி கொண்டு, பெற்றுக்கொண்டு, புரிந்து கொண்டு, அதை ரிசீவ் பண்ணி அதன்படி நீங்கள் நடக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கான ஜெயம் அங்கே காத்திருக்கும். நீங்கள் இஷ்டத்துக்கு நடந்துட்டு என்னுடைய காரியம் ஜெயமாக முடியலைன்னா கர்த்தருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து அறிகிறான், அப்படி பைபிள் சொல்லுது. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஆராதனையில் வேகமாக கைதட்டுறதுனாலையோ கீழே உருண்டு பிறல்றதுனாலையோ நமக்கு ஜெயம் வராது. பலர் இதை தவறாக புரிஞ்சுட்டு இருக்கிறான். அந்நிய பாஷை நான் பேசிட்டேன், எனக்கு அபிஷேகம் வந்துருச்சு, அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதற்கு தகுந்தபடி நம்ம யோசிக்கிறோமா? அதற்கு தகுந்தபடி நம்ம கிரியை செய்கிறோமா? அதற்கு தகுந்தபடி நாம் நடந்து கொள்ளுகிறோமா? கர்த்தருக்கு அடுத்த விஷயத்தில் அதுதான் ஆவியானவரை பெற்றதற்கான ஒரு பண்பே ஒழிய அந்நிய பாஷை பேசுகிறதுனாலையோ சபையில் வேகமாக பாடல்களுக்கு கைதட்டுறதுனாலையோ நமக்கு ஜெயம் வராது. அப்படி பைபிளில் எங்கேயுமே சொல்லலை. ஆவிக்கு ஏற்றபடி நடந்து ஆவியானவரை பெற்றவர்கள் தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு தேவ சத்தத்தை கேட்டு ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த காரியத்தினுடைய முடிவு ஜெயத்தை நோக்கியதாக இருக்கும். எனவே இந்த 5 காரியத்தை மனசில் வைங்க. ஒழுங்கான ஜெபம், இடைவிடாத ஆராதனை, பரிசுத்தமுள்ள ஜீவியம், அதாவது நீதி கேடு செய்யாத ஒரு தன்மை, தேவனுக்கு முன்பு குற்றமற்றவனாய் நிலைநிறுத்தி கொள்ளுதல். 4வது காரியம் விசுவாசம். 5வது காரியம் விசேஷித்த ஆவியாகிய பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள். ஆவியை பெற்றதல்ல முக்கியம், கிரியைகள் அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் காரியங்களையும் கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, அருமையான அந்த நல்ல வேலைக்காக உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியில் நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல இந்த 5 காரியங்களின் மூலமாக இந்த செய்தியை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெயத்தை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தாரும். இதில் உள்ளவைகளை நாங்கள் பின்பற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இந்த உலகத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ, ஜெயத்தை பெற்றுக்கொண்ட சாட்சியின் வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும். வசனத்தை கேட்டதான உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து ஜெயத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல இதை கேட்கிற, இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய முயற்சிகளும், காத்திருப்புகளும், ஜெபங்களும், கண்ணீரும் ஜெயமாய் முடியட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.